நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முதல்ல காவேரியினுடைய வைபவத்தை தெரிஞ்சின்றால்தான் ஸ்ரீரங்கமே புரியும். ஏன்னா காவேரி தாயார் ரெண்டு பக்கத்திலையும் தன் கையை இறுக்கினா, ரெண்டு பக்கத்திலேயும் அழுத்தினா நடு இடம் உயருமா இல்லையா? எதவா இருந்தாலும் இப்படி அழுத்தினோம்னா நடுவில் உயருமா இல்லையோ? காவேரி தாயார் ரெண்டு பக்கத்தையும் கையை அழுத்த நடு மணல் மேடு உயர, அந்த உயர்ந்த மணல் மேடே திருவரங்கம் என்று பெயர் பெற்று வழங்குகிறது. அப்ப இப்பேற்பட்ட ஊர் இப்படி பெருமாள் சயனிச்சுருக்காரே, இதுக்கு யார் என்ன முயற்சி எடுத்தான்னா ஒண்ணுமில்லை, காவேரி ரெண்டு கையை இறுக்கினா, அதுதான் அவ பண்ண முயற்சி. அந்த இறுக்கத்தினாலேயே ஸ்ரீரங்கமாகிற புலினம் மணல் மேடு உசர்ந்தது. மணல் மேட்டுக்கு நடுவுல திருவரங்கநாதன் எழுந்துருளி சேவை சாதிக்கிறார். அப்ப முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது காவேரி மகாத்மியம். காவேரி தெரிஞ்சின்றாத்தான் மேற்கொண்டு ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம் தெரிஞ்சின்றாத்தான் பெரிய கோயில், பெரிய கோயில் தெரிந்தாத்தான் பெரிய பெருமாள், பெரிய விராட்டியார். இந்த வரிசையில் வச்சுடுவோம். இப்போ முதல்ல பார்ப்போம். காவேரியே விரஜா நதி, விரஜை யமுனை சரையு ஆகியவற்றை மறந்து நீர் சிறையிட்டு அரங்கன் வசிக்கிறான். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம். காவேரி தான் கீழே விரஜா நதியாக பிரவகிக்கிறாள். அவளுடைய வரலாற்றை பார்த்தாலே இவ விரஜான்னு தெரிஞ்சுக்கணும். அதை அடுத்து காவேரியினுடைய வரலாறு சொல்றச்ச என்னன்னு விண்ணப்பம் பண்றேன். காவேரி விரஜையா, அதாவது விரஜா நதி கீழே வந்து காவேரியா இந்த இடத்துல ஓடிட்டு இருக்காளான்னா, ரெண்டு இடத்துக்கு நடுவுல இருக்கிறவ தான் விரஜை. இந்த லோகம் நித்திய மண்டலம் லீலா விபூதி, அது நித்திய மண்டலம், இது லீலா விபூதி. இந்த ரெண்டையும் பிரித்து கொடுக்கிற அளவுக்கு விரஜை. அப்ப அவ தான் எல்லை. அந்த எல்லையை தாண்டி தீர்த்தமாடி அந்த பக்கம் போயிட்டோமா, அப்ப நாம நித்திய மண்டலத்துக்குள்ள போயிட்டோம்னு அர்த்தம். அதுக்கு இந்த பரப்பத்தில் இருக்குமா, அப்ப லீலா விபூதியில் இருக்கோம்னு அர்த்தம். அதே போலத்தான் காவேரியும். அப்படி எனக்கு தாப்பனார் ரொம்ப வேடிக்கையா ஒன்று சொல்லுவார். எப்பப்பெல்லாம் சென்னையில இருந்தோ வெளியூர்ல இருந்தோ ஸ்ரீரங்கத்துக்குள்ள சேவிக்க வரமோ, அப்ப ஆற்று பாலத்தை புகை வண்டியில கடந்து வருவோம். எந்த பக்கத்துல இருந்து வந்தாலும் பாலம் கடந்தான் வந்தாகணும். உள்ளுக்குள்ள வரச்சேவே தட தட தடான்னு சத்தம் மாறிடும் இல்லையோ? வண்டி ஓடச்சே நிலத்துல ஓடினா வேற மாதிரி சத்தம் வரும், பாலத்துக்கு மேல ஓடினா வேற மாதிரி சத்தம் வரும். அந்த தடதடப்பு எதுக்கு வருதுன்னா, ஓ வேற உலகத்தை விட்டுட்டு வேற உலகத்துக்குள்ள போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம உள்ள ஆர்ப்பரிக்கிறது இல்லையோ. நம்ம இருந்த உலகம் கொடு உலகம், இருக்க போகிற உலகம் நல்லுலகம், நல்லார்கள் பலர் வாழும் நளிர் அரங்கம் அல்லவா. அதனால வெளி உலகத்திலேருந்து உள்ளுலகத்துக்கு வரப்போறோம். தடதடத்துன்று மனசுல ஆசையோட வருமா. இங்க வேலை முடிஞ்சு போச்சு, பெருமாளை சேவிச்சு விட்டோம், உற்சவம் மாறிச்சு, அவாவா தங்கள் ஊரை பார்த்து கிளம்பி போறாளும் இல்லையோ. போறச்சேவும் இதே பாலத்தை தாண்டி தானே போயாகணும். அப்பவும் அந்த மனசு தட தடக்கிறது இல்லையோ. என்னன்னா, ஓ மறுபடியும் கொடு உலகத்துக்கு போகணுமே அப்படின்னு இந்த உள்ளம் தட தடக்கிறது போலும். வெளியில போறச்சே வருத்தத்தினால தட தடக்கிறது, உள்ள வரச்சே எதிர்பார்ப்பு ஆவலாலே தட தடக்கிறது. இது ரெண்டையும் ஏற்படுத்தி கொடுக்கறது யாரு? அங்க விரஜை எப்படியோ அப்படி காவிரி இந்த இடத்தை. அப்படிங்கிறதுக்கு பிரமாண ஸ்லோகம் இருக்கு. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம். இந்த ஸ்ரீரங்கம் திருவரங்கம் பிரத்யக்ஷமான பரமபதம். ஏன்னா பரமபதம்ங்கிறது பரோட்சம், இது பிரத்யக்ஷ மூல்யம். அது எங்கோ சாஸ்திரத்துல படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதை விட, ஏன் நேர சுவாமி நீங்கள்லாம் பார்த்துட்டு வந்தது இல்லையான்வா. நம்ம ஒரு 10 நிமிஷம் வைகுண்டத்தை பத்தி சொன்னோம்னா எழுந்து போறச்சே ஒரு சின்ன பிள்ளை நம்மளை பிடிச்சின்னு கேட்கும், சுவாமி அதுக்கு வழி என்ன? ஏதோ ரொம்ப நாள் வைகுண்டம் வைகுண்டம்னு பேசிட்டு இருந்தீர், போகணும்னு எனக்கு இருக்கு, நான் நாளன்னைக்கு வேணா கொஞ்சம் விடுமுறையா இருக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன், என்ன வழின்னு கேட்பார். அது தெரிஞ்சா நான் ஏன் ஒன்னத்தோட சேர்த்து இங்கே உட்காந்துருக்கேன், தெரிஞ்சிருந்தா எப்பவோ பரப்பு போயிருப்போம். அதுக்கு வழியே தெரியாது. சுவாமி அப்ப நீரே பார்த்தது இல்லையா? இத்தனை நாள் ரொம்ப நாள் பேசியிருந்தீரே, ஏதோ நீரானு பார்த்துருப்பீன்னு நினைச்சேன்னா, கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர். யாரெல்லாம் பார்த்துட்டானோ அவன் திரும்ப வரப்போறதில்லை, பேச போறதில்லை. யாரெல்லாம் வளவளான்னு பேசிட்டு இருக்கமோ அவன் பார்த்ததே கிடையாது. அப்ப பார்த்ததில்லாத வைகுண்டத்தை நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பார்த்து அனுபவிக்கும் பூலோக வைகுண்டத்தை நேரையே புரிஞ்சுக்கலாம் இல்லையோ. அதனாலதான் பிரத்யக்ஷம் பரமம் பதம். நமக்கு என்னதான் சாஸ்திரம் பிரமாணமாக இருந்தாலும் பிரத்யக்ஷ பிரமாணத்தை போல ஆசையா அனுபவிக்க கூடியது மத்தொன்னுண்டா? ராமானுஜ விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துக்கே அதான் சிறப்பு. பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா சாஸ்திரம் போகும்னு சுவாமி ஒத்துக்கவே மாட்டான். பிரத்யக்ஷத்தின்படிதான் சாஸ்திரம் சொல்லுமே தவிர, பிரத்யக்ஷமா எனக்கு ஒரு அனுபவம் இருக்கிறச்சு சாஸ்திரம் வேற ஒண்ணுதான் உண்மைன்னு சொல்ல போச்சுனால் மனுஷன் அப்புறம் நம்பவே மாட்டான். என்னத்துக்காக சாஸ்திரம் இப்படி பேச போறது? அப்ப பிரத்யக்ஷமான பரமபதம் இது. பரமபதத்தில் இருக்கிற எல்லாம் இந்த ஊர்ல இருக்காங்க. இருக்கே காவேரி விரஜாசேயம், அங்கு ஓடக்கூடிய விரஜா நதி தான் இங்கிருக்கும் காவேரி. வைகுண்டம் ரங்கமந்திரம், அங்கிருக்கும் வைகுண்டம் தான் இங்கிருக்கும் ஸ்ரீரங்க மந்திரம்.
ச வாசுதேவோ ரங்கேஷா, அங்கிருக்கும் பரவாசுதேவன் வைகுண்டநாதன் தான் இங்கிருக்கும் ரங்கேசன். பிரத்யக்ஷம் பரமம் பதம், இது பிரத்யக்ஷமான பரமபதம். இதே விஷயத்தை திருப்பள்ளி எழுச்சி கடைசி போஷரத்தில் தொண்டரடிக்குடியாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். சூழ்புனல் அரங்கா தொடையத்த தொடவம்னு போஷரம் வந்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிதுரகண்ணது காளையம் பொழுதாய் மதுவிரிந்தொழுகின மாமலரெல்லாம் தொடங்கி அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு 10 பாசனம் பாடினார். அரங்கநாதனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் தொண்டரடிக்குடியாழ்வார், கண்ணனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் பெரியாழ்வார். அரவணையாய் ஆயரேரே அம்ம முன்னத்துயிலடாயேன்னு பாசனம். ராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினவர் விஸ்வாமித்திரர், கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திட்ட நரசார்தூல அவர் பாடினார். திருவேங்கடவனுக்கு திருப்பள்ளி சுப்பிரபாதம் பாடினவர் பிரதிவாதி பயங்கரம் அண்ணா சுவாமி, அந்த சுவாமி பாடினார். ஏன் சாஸ்திரமே பகவானுக்கு பாடுறது, உத்திஷ்ட புருஷ ஹரி, ஏ புருஷனே ஹரியே எழுந்திருப்பாய் என்று சாஸ்திரம் வேதங்களே பகவானுக்கு திருப்பள்ளி பாடுறது. இப்படி திருப்பள்ளி பல பேரும் பாடியிருக்கா. ஆனா ஸ்ரீரங்கநாதனுக்கு பாடிய பெருமை தொண்டரடிக்குடியாழ்வாரை சாரும். அதுல கடைசி பாசரத்துல சாதிக்கிறார். சூழ்புனல் அரங்கான்னு பாசரம். புனல்னா தண்ணீர், சூழ்புனல் தண்ணீராலே சூழப்பட்டிருக்கிற அரங்கத்தில் கிடக்கும் அரங்கா. அரங்கங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம நிறைய அர்த்தம் வாங்கிக்கணும். அரங்கம் இருந்தாத்தான் அரங்கம். அரங்கம் ஊரை மனசுல வாங்கிட்டாத்தான் அரங்கத்து ஊரில் இருப்பவன் அரங்கன். பெருமாள் பேரால ஊருக்கு பேரா, ஊர் பேரால பெருமாளுக்கு பேரா? எந்த ஆழ்வார் பாசரத்தை நீங்க எடுத்து பாருங்க, பெருமாளுக்குன்னு தனி பேர் அவளுக்கு முக்கியமே கிடையாது. திவ்யதேசத்தை வச்சுதான் பெருமாளுக்கு பேர். இந்த திவ்யதேசத்துக்கு அரங்கம்னு பேர், பகவானுக்கு அரங்கன்னு திருநாமம். அப்ப அரங்கத்தை புரிஞ்சுட்டாத்தான் அரங்கனே. அரங்கம் எப்படிப்பட்டதுனால் சூழ்புணல் அரங்கம், எப்போதும் தண்ணீரால சூழ்ந்திருக்கும் அரங்கம். இந்த இடத்துல வியாக்கியானத்துல பெரியவாச்சன் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா ஒரு அர்த்தம் சொல்றார். பெருமாள் எங்கெங்கோ இருந்து பார்த்தாராம். விரஜா நதிக்கரையில் வைகுந்தத்தில் இருந்து பார்த்தான், யமுனை ஆற்றங்கரையில் கண்ணனாக பிறந்து பார்த்தான், சரையூ நதிக்கரையில் ராமனாக பிறந்து பார்த்தான். இந்த மூன்றும் ரசிக்காதபடியால் காவிரி கரையிலே அரங்கநாதனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். தெளிவா எழுதியிருக்கார் பெரியவாச்சன் பிள்ளை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமாள் எங்கெங்கோ இருந்து பார்த்தாராம். விரஜா நதிக்கரையில் வைகுந்தத்தில் இருந்து பார்த்தான், யமுனை ஆற்றங்கரையில் கண்ணனாக பிறந்து பார்த்தான், சரையூ நதிக்கரையில் ராமனாக பிறந்து பார்த்தான். இந்த மூன்றும் ரசிக்காதபடியால் காவிரி கரையிலே அரங்கநாதனாக சயனித்துக் கொண்டிருக்கிறான். தெளிவா எழுதியிருக்கார் பெரியவாச்சன் பிள்ளை. யமுனை, சரையூ, விரஜை இதில் பெருமானுக்கு திருப்தி ஏற்படாதபடியால் இதோ காவிரி கரையில் சூழ்புனல் அரங்கனாக கிடக்கிறான். சூழ்புனல்னா புனலால் சூழப்பட்ட காவேரி. வியாக்கியானத்தில் என்ன எழுதுறோம்? காவேரி சூழ்ந்திருக்கிற அரங்கம்னு எழுதுறோம் இல்லையோ. தண்ணீராலே தன்னை நீர்ச்சிறையிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமாள். அவ ஒன்னொன்ன சிறை வச்சுக்கிறாள். அதை போல பெருமாள் தானே சிறை வச்சுட்டான். எதை வச்சு சிறைன்னா தன்னை சுத்தி நீரை ஓட விட்டுட்டு தானே சிறை வச்சுட்டார். ஏன் சிறையன்னால் சிறையில இருந்தா தானே வெளியில வர முடியாது. சிறையில இருந்தா தானே எப்பவுமே அங்கேயே இருக்கணும், அனுபவிச்சாகணும். பெருமாளுக்கு ஒரு ஆசை, நாம ஞான இந்த இடத்தை விட்டு வெளியில போயிட்டோம்னா அப்ப இந்த அனுபவம் போயிடும் இல்லையோ. அதனால் நாமே சிறை வைத்துக் கொள்வோம். வேற யாரும் சிறை வைக்கிற பெருமாளை அவர் தன்னைத்தானே சிறை வைத்துக் கொண்டார். அப்ப வைகுந்தத்தில் இருக்கிறத விட்டுட்டு இந்த ஊருக்கு வந்தது ஆச்சரியம், வந்த தன்னைத்தானே நீர்ச்சிறையிட்டு கொண்டது அதை விட ஆச்சரியம். இப்படி நீராலே சூழப்பட்ட அரங்கன் சிறையில் இருக்குமா போலே நமக்கு தோணும். சிறையில் இருக்கிறதுனாலே ஒரு கட்டமான அனுபவம் இல்லையோ. ஏன் இந்த மாதிரி பெரியவாச்சன் வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். நாம ஒரு இடத்துக்குள்ள போயிட்டோம், அங்கேருந்து ஒருவேளை நம்ம கிளம்பிடுவோமோங்கிற பயம் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, நாமே கையை காலை கட்டி போடணும். இந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாது, யாராலும் போன்னு சொல்லிடுவா. இந்த எப்போ பார்த்தாலும் ஊரா போய் பழகி இருக்கிறவாளுக்கு ஒரு ஊர்ல இருக்கவே முடியாத வாழாலே. அவளுக்கு பிரயாணம் பண்ணியே பழக்கம். இந்த ஊர் இன்னைக்கு 4 நாள் கழிச்சு அந்த ஊர், 10 நாள் கழிச்சு அந்த ஊர், இப்படின்னு போறவாளை ஒரு இடத்துல இருக்க வைக்கிறது பெரும் பாடு. பெருமாள் பார்த்தார். நாமோ சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதுர்கட்சி ஊரகமே பேரகமே பேரா மருதிருத்தான் வெள்ளரைய வெக்காவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் போயே ஒரு பழக்கம். ஏஷநாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹ நாகவர்யங்க முத்ஸ்ரிஜ்ய காகதோ மதுராம் புரியும். நாராயணனா இருந்தார், திருப்பார்கடல்ல போய் சேனிச்சிருந்தார், மதுரைக்கு வந்து படுத்துட்டார், நகர்ந்துட்டே இருக்கார் இல்லையோ. பெருமாள் பார்த்தார்,
நாமே கட்டுப்படுத்தினாலே ஒளி அது நடக்காது பொழுது. இனிமே நாம ஒங்கியும் போகாது இருக்கணும்னால் வெளியில போகாம 2 பக்கம் காவேரியை ஓட விட்டுடுவோம். அப்புறம் தானே நகராம இருக்க முடியும் என்று தன்னையே நீர்ச்சரையிட்டு கொண்டு இவ்வூரில் வர்த்திக்கிறார். சரையூவில் ஆசை ஏற்படலை, யமுனையில் ஆசை இல்லை, விரஜையில் ஆசை இல்லை, இவ்விடத்திலே இருக்கிறான் போலும். அதே போல ஸ்ரீ பராசர பட்டர் சாதிக்கிறார், ஜஞ்சோஹோ சம்சரதா அர்ச்சிராதி சரணி வியாச பங்காய யா லோகேஸ்மின்னு விரஜேவ யா லோகேஸ்மின்னு விரஜாயிவ. இந்த லோகத்தில் விரஜை நதியை போலே கீழ்லோகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார் வெல்லித ஜலா. கரை புரண்டு ஓடக்கூடிய காவிரி ஆறு, கரை புரண்டோடிடும் காவிரியாரே, ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே, அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே, அம்மலை பூத்ததோர் அரவிந்த வனமே, அரவிந்த மலர்தொரும் அதிசயம் உலகே. பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி இந்த காவிரி ஆறு கரபுரண்டு ஓடுறதை பத்தி சொல்றார். கரபுரண்டோடிடும் காவிரி ஆறே, ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே. இந்த 2 ஆற்றுக்கு நடுவில் 5 தலை நாகப்பாம்பு ஆதிசேஷன் கிடக்கிறார். ஆற்றடை கிடப்பதோர் ஐந்தலை அறவே, அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே. அந்த ஆதிசேஷ பரியங்கம் அந்த பாம்பு ஒரு அஞ்சன மலை, மை மலை, கருப்பு மலையை சுமந்துட்டு படுத்துட்டு இருக்காராம். வேற யாரையும் சொல்லவர், பெரிய பெருமாள் தான் சொல்லிட்டு இருக்கார். அவ்வரவம் சுமப்பதோர் அஞ்சன மலையே, அம்மலை பூத்ததோர் அரவிந்த வனமே. அந்த மலை அஞ்சன மலை பெரிய பெருமாள் சேனிச்சிருக்காரே, அவர் ஒரு தாமர காடு பூத்தா போலையா. அவர் திருவடி தாமரை, நாபீகமனம் தாமரை, திருக்கண் தாமரை, திருக்கண்கள் தாமரை, வாய் தாமரை, உண்டி தாமரை, நெஞ்சகன் தாமரை, எல்லாமே தாமரை. அரவிந்த மலர்தொரும் அதிசயம் உளதே. ஒரு தாமரை மலருக்கு மேற்சம். அப்ப காவிரி ஆற்றிலே பூத்த தாமரையான் பெரிய பெருமாள். காவிரி ஆற்றில எத்தனையோ தாமரை பூத்திருக்கு, பெரிய பெருமாளையே தனக்குள்ள ஒரு தாமரையாக பூக்க வச்சதோ இல்லையோ. எதுக்கு அந்த காவிரி கீழே வந்ததுன்னா, அங்க போய் சேரணும். ஆனா சம்சாரத்தில் அனைவரும் துன்பப்பட்டு இருக்கா, நம்ம இடத்துல இறங்கி தீர்த்தமாட வைப்போம், அந்த விரஜியில தீர்த்தமாட வச்சுடுவோம். இங்கே நாம காவேரியில நீராடிட்டோம்னால் நம் பாவங்கள் அத்தனையும் கழிச்சு போயிடும். பாவங்களை கழிச்சுட்டோம்னு சொன்னா மோட்சத்துக்கு போறோம். போகணும்னாலே விரஜையில தீர்த்தமாடி ஆகணும். அப்ப இந்த காவேரியில தீர்த்தமாடினா தான் விரஜையில தீர்த்தமாட முடியும். அதனால விரஜையே காவிரியாக கீழே வந்து பிரவகிக்கிறாள். சொல்லும் போதே ஜந்தோஹோ சம்சரதா அர்ச்சிராதி சரணி. அர்ச்சிராதி மார்க்கத்துல போறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆனா சம்சாரத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். இதை மாத்தி அங்க அனுப்பணுங்கிறதுக்காகவே விரஜ கீழே இறங்கி வந்துட்டால் போரும். அப்ப விரஜனுடைய அவதாரம் தான் காவேரி. என்னைக்கும் பெருமாளை விட அவதரிக்கிறச்சே தானே எளிமை அதிகம். அவர் அங்கேயே உட்காண்டிருந்தாருன்னா நம்மால எட்டி பிடிக்க முடியுமா? கீழே இறங்கி வந்தா தானே நம்மால பிடிச்சிக்க முடியும். அப்ப கீழே இறங்கி வந்ததே சௌசீல்ய குணத்தாலே. விரஜா நதிக்கு இருக்கிற சௌசீல்ய குணம் காவேரியாக கீழே வந்தாள். முதற் குறிப்பு அவதான் விரஜை, அவதான் காவிரின்னு பார்த்தோம். அது சரி, காவிரி காவிரின்னு சொல்றமே, பாரத தேசத்துக்கே பெருமை கங்கையால் தானே. கங்கா, காயத்ரி, கோவிந்த, கீதா சதுர்ககார சங்கியுக்தே புனர்ஜன்மன வித்யதே. இந்த 4 ககாரங்கள் சேர்ந்துட்டுனா மறுபிறவியே கிடையாது. இந்த 4 கங்கா, காயத்ரி, கோவிந்த, கீதா, இந்த 4 சேர்ந்ததுன்னா திரும்பவே பிறக்க வேண்டாமா? அப்ப கங்கை தானே ஏற்றம் படைத்தவள், சலசலான ஓடக்கூடிய கங்கை. தங்கையை மூக்கும் தமையனை தலையின் தடிந்தவன் தாசரதி போய் எங்கும் தன்புகழாவிரும் தரசாண்டையும் புருடோத்தம நிறுத்தை. கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுதனை களைந்தடுவிற்கும் கங்கையின் கரமேல் கைதொட நின்ன கண்டவென்னும் கடிநகரேன்னு பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்தில் 7ஆம் திருமொழியிலே 10 கோஷம். சலசலசலான கங்கை ஓடுறாளாம். கங்கை கங்கைன்னு சொன்னாலே நம்முடைய பாபங்கள் அத்தனையும் களையப்படும். வாஸ்தவம். அப்ப கங்கைன்னு சொல்வீரா, காவேரின்னு சொல்வீரா? கா வேணுமா, கா வேணுமா? என்ன நீட்டலா குறைத்தலா? இவ்வளவுதான் இப்ப தேவைப்பார். கான்னு சொல்ல போறீரா இல்ல கான்னு சொல்ல போறீரான்னா அடியே ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். தொண்டரடி புரியாழ்வார் திருமாலையில சொல்லிட்டு போயிட்டார், கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கன் தன்னோடு எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை. எங்கள் மால் இறைவன் ஈசன் பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். அவர் எங்கு கிடக்கிறார்? கங்கையில் புனிதமாய காவிரி. அப்ப 2வது குறிப்பு நாம பார்க்க வேண்டியது, கங்கையை காட்டிலும் புனிதமானவள் காவேரி. அப்படியா? கங்கை தானே, கங்கை கங்கைன்னு நாடு முழுக்க பேசுறது என்ன இருக்கட்டமே. ஓஹோன்னு ஒரு 4 பேருக்கு சேர்ந்து கொண்டாடுறதுக்காக பெரியவன் ஆயிடுவாளன்னா, யார் உண்மையா பெரியவரோ அவர் தானே பெரியவரா இருப்பார். அப்ப கங்கையை காட்டிலும் காவேரி உயர்ந்தவள் எங்கே கண்டோம்?
தொண்டரடிப்புடியாழ்வார் கங்கையில் புனிதமான காவிரின்னு பாடினார். இதுக்குன்னு ஒரு சிறு சரித்திரம் உள்ளது. ஒருவன் எல்லா நதிகளும் சேர்ந்திருக்கிற இடத்துல போய் அவர்களுக்கு பொதுவாக நமஸ்காரம் பண்ணினான். அவன் ஒரு கந்தர்வன்னு சொல்லுவார்கள், அல்லது மற்றபடி மனிதன்னு சொல்லுவா, ஒரு ராஜான்னு சொல்லுவா. புராண கதை என்னங்கிறது இருக்கட்டும், விஸ்வாவசுன்னு அவனுக்கு பேர். அவன் போய் எல்லா நதிகளும் உட்காண்டிருக்கிறதுல கீழே விழுந்து நமஸ்கரித்தான். அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சந்தேகம் வந்துட்டுனா, இவன் நமஸ்காரம் எந்த நதிக்கு குறிப்பிட்டு ஒருத்தரை பார்த்து நமஸ்காரம் சொல்லிருக்கலாம். இப்ப இத்தனை பேர் உட்காண்டிருக்கிறச்சே தேவரீர்களுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொன்னா, அவன் இந்த தேவரீர் யார்? இவர் ஏதோ தேவரீருக்கு நமஸ்காரம் சொல்லிட்டு போட்டார், அது யாருக்குன்னு தெரியலையேன்னு சந்தேகம் வந்துடும். சரி, ஏதோ பொதுவா சொன்னது விபீஷணன் அப்படித்தான் சரணாதி பண்ணான். மொத்த சுக்ரீவ கோட்டியும் கீழே காத்துருக்கு. ஆகாசத்துல பறந்து வந்துட்டு நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, ரகுகுல திலகனான ராமனுக்கு நான் வந்திருக்கேன்னு அறிவிப்பு பண்ணுங்கோ. நிவேதயத பொதுவான சொல். எல்லாரையும் பார்த்து, ஓ குரங்குகளே, நீங்க எல்லாரும் போய் நான் வந்திருக்கேன்னு ராமன்கிட்ட சொல்லுங்க.